யோ என்னையா மந்திரவாதியை பத்தி பேசணும் வான்னு கூப்பிட்ட? மந்திரவாதியை போய் பாத்தியா? நான் சொன்ன மாதிரி தானே நடிச்ச. என்னையா மௌனமா இருக்க? இதாங்க சார். என்னையா என்ன நடந்ததுன்னு கேட்டா இப்படி எலுமிச்சம்பழத்தை கொடுக்குற? சார் எனக்கு இப்படிதான் சார் ஒரு பழம் கொடுத்தாரு. அந்த வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். சார் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்னையா நடந்தது? சார் அங்க போனேன் சார். என்னையா சொல்ற? அப்போ அந்த தங்க புதையலை பத்தி அந்த சாமியார் வாயே திறக்கலையா? இல்ல சார், அத பத்தி பேசினா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கார் சார். தங்க புதையல் உண்மையா பொய்யா அதை நாம எப்படியா கண்டுபிடிக்கிறது? சார் இன்னொரு நாள் அந்த மந்திரவாதி கிட்ட நான் போறேன். சாமி இப்ப எனக்கு அந்த தங்க புதையல் கனவு நல்லா தெளிவா வருதுன்னு சொல்றேன். அவரு எந்த கோவில்னு கேட்பாரு. அவரு எல்லைக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு ஐநார் கோயில நான் சொல்றேன். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த கோவில் எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சிருவோம். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா, உன்ன அவர் போலீஸ்னு எந்த விதத்திலயும் சந்தேகப்படல? இல்ல சார். அதே மாதிரி நடந்துக்கும். எனக்கு ஒரே ஒரு பயம் சார். என்னையா பயம்? சார் காளியனோட கனவுல வந்து மிரட்டாதுல்ல? யோ அதெல்லாம் ஒன்றும் மிரட்டாதியா? சார் பொய் சொல்றேன்னு சொல்லி காளியனை தண்டிச்சிடாதல்ல? யோ அதெல்லாம் எதுவும் பண்ணாதியா? இது நம்ம கடமை. தங்க புதையல் உண்மையா பொய்யா? அந்த மந்திரவாதி உண்மையான மந்திரவாதியா இல்ல ஊரை ஏமாத்துற மந்திரவாதியா? இப்படி நம்ம கடமையை செய்யறோம். அதனால அந்த கடவுள் நம்மளை எதுவும் தண்டிக்காது. கிட்டத்தட்ட நாமளும் கடவுள் மாதிரி தான். தப்பு பண்றவங்கள சட்டம் மூலமா தண்டிக்கிறோம். எங்கேயும் எந்த தப்பும் நடந்துராம இருக்க ஒரு சாமியா காவல் தெய்வமா நாம இருக்கோம். அதனால நமக்கு எதுவுமே நடக்காது. நீ ஒன்றும் கவலைப்படாத. இனிமேல் நானு அந்த மந்திரவாதி என்ன பண்றாரு எங்க போறாருன்னு மறைஞ்சிருந்து ஃபாலோ பண்றேன் சார். சமயம் நெருங்கும் போது நேரா போய் டிராமா ஆடுறேன். ஓகே. சரிங்க சார், நான் வரேன் சார். ஏய், ஓ மூலியமா அந்த தங்க புதையல் உண்மையா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ மூலியமாவே அந்த தங்க புதையலை நான் எடுக்கிறேன். இதுக்கு உன்னையே தூண்டுகோலா பயன்படுத்துறேன்.
என் பொண்ணை கொன்னல்ல, உன்னை துடிக்க துடிக்க கொன்றேன்டா. கிரிஷ், ரஞ்சித் சார் ஏன் இங்க வராரு? இவங்கிட்ட அவருக்கு என்ன பேச்சு? சரி, நாம இங்கிருந்து போயிடுவோம். என்ன ரஞ்சித், ஏன் வர சொன்னீங்க? நீ நடந்துக்கிறது கொஞ்சமும் நல்லா இல்லை. ரஞ்சித், இந்த சமூகத்துல நல்ல பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க இப்படி பேசுறது கொஞ்சமும் நல்லா இல்ல. நீ பிரகதி பின்னால போறதை நிறுத்தணும். இங்க பாருங்க ரஞ்சித் சார், ஒன்னு சொல்லவா? அவ தான் ஒழுக்கட்டையும் வந்து என்ன லவ் பண்றா. நீ அவளை விட்டுடு. ரஞ்சித், என்ன பேச்சு பேசுறீங்க? அவளை வந்து நான் லவ் பண்றேன்னு சொல்லும்போது நான் எப்படி வேணான்னு சொல்றது? சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவளை விட்டுடு. என்ன திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க? ரஞ்சித், ஒரு பொண்ணு அவளா வரும்போது நீங்க வேணா வேணான்னு சொல்லலாம், ஆனா என்னால முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறேன். உனக்கு எதுக்கு அதுல போறாம? அவன் நல்லவன், உலகம் தெரியாதவன். ஏதோ வயசு கோளாறுல அவ உன்னை லவ் பண்ண துடிக்கிறான். நீ தான் வேணான்னு புத்திமதி சொல்லி அவளை திருத்தணும். ரஞ்சித், ஒரு காதலை வெட்டி விடுறது பாவம் இல்ல? அவ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா, நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? நான் அப்படிதானே சொன்னேன். அவ காதலை மறுத்த. ரஞ்சித், அவ என்ன விரும்புற, நானும் அவளை விரும்புறேன். இதுல என்ன தப்பு? நானும் அவளை நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? கிரிஷ், அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவே இருக்க மாட்டான். டேய், நீ ஒரு பொம்பளை பொறுக்கிறா. டேய், அது அவளுக்கு தெரியாதுடா. ரஞ்சித், பார்த்து பேசுங்க. ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விடுறாள் நான் இல்ல. உன்னை பத்தி நிறைய விஷயம் விசித்ரா சொல்லியிருக்கா. அவ உன்கிட்ட பாசமா பேசினாலும் அவளை கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்க. உன்ன மாதிரி பொண்ணுங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறவன் நான் கிடையாது. நான் பொண்ணுங்களை மதிக்கிறவன். டேய், நடிக்காதடா. நான் அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. டேய் 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 டேய், உன்னையும் பிரகதியையும் எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வர்றேன். ஹலோ, நான் கிரிஷ் பேசுறேன். தெரியுது கிரிஷ், சொல்லுங்க. உங்க நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க கிரிஷ், என்ன விஷயம்? அந்த ரஞ்சித் வந்து என்ன மிரட்டுறான். என்ன? ரஞ்சித் உன்னை மிரட்டுறானா? ஆமா, பிரகதியை லவ் பண்ணாத, அவளை விட்டுருன்னு சொல்றான். அடடா, ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரி பழி வாங்கவும் முடியுது. ரஞ்சித் என்ன காதலிக்கவும் நேரம் நெருங்கிட்டு இருக்கு. என்ன பிரகதி அமைதியா இருக்க? அது நீ என்ன சொன்ன அதுக்கு? முடியாது, அவனோட உயிர். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். சூப்பர் கிரிஷ். ஆனா ரஞ்சித் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? உன்னையும் என்னையும் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியும், நான் பிரிச்சு கட்டுறேன்னு ஏன் முன்னாடியே சொல்லிட்டு போறான். அவனுக்கு பொறாம கிரிஷ். நாமல அவனால பிரிக்கவே முடியாது, நீ கவலைப்படாத. சச்சா, இவன் வேற சும்மா இல்லாம நம்ம காதலை இவன் கெடுத்துக்கிட்டே இருக்கான். கிரிஷ், ரஞ்சிதால மட்டும் இல்ல, நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் அந்த கடவுளாலையும் பிரிக்க முடியாது. நீ நிம்மதியா இரு. ஹே பிரகதி, பொண்ணு என்னையும் பிரிக்க முடியாதா? ஆனா உன் உடம்ப துண்டு துண்டா நான் பிரிப்பேன். அந்த கடவுளுக்கு பலி கொடுப்பேன், போதையிலையும் எடுப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்.
லவ்வா பண்ற லவ் பாடி